ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கஞ்சி மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்றது உண்டு. ஆனால் ஓட்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் ஆம்லெட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஆம்லெட்டுக்கு முதல்ல ஒரு கப்பில் 3 டீஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த பால் ஊற்றுறதுனால ஓட்ஸ் கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும், ஆம்லெட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது ஆம்லெட் செய்யலாம். இதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு மிளகு இதை சேர்த்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பச்சை குடமிளகாய், ஒரு சின்ன கேரட் திருகுனது, விதையை எடுத்துட்டு சின்ன தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ஆம்லெட் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நல்லா ஊறி இருக்கு. இந்த ஓட்ஸை முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஓட்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ண முட்டையும் ஓட்ஸும் அதில் ஊற்றிடுங்க. பேனை மூடி வச்சு ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஓட்ஸ் ஆம்லெட் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி 2-3 நிமிஷத்துக்கு இந்த ஆம்லெட்டை வேக வைக்கணும். இப்போது ஓட்ஸ் ஆம்லெட் தயாராக இருக்குது. இந்த ஆம்லெட்டை நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பொதுவாக ஓட்ஸ்னாலே நம்மளுக்கு கஞ்சி ஞாபகம் தான் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.